இன்றைக்கி செய்தினுடைய தலைப்பு ஒரு மனம் ஐக்கியம். போன வாரம் 3 காரியத்தை நம்ம தியானிக்கலான்னு வந்தோம். நேரத்தை கருதி ஒரு 2 காரியத்தை நம்ம தியானித்தோம். நல்ல கவனிங்க. முதல்ல பிதாவோடு நம்ம ஐக்கியமாக இருக்கணும். ஜீசஸோடு நம்ம எப்படி இருக்கணும்? ஐக்கியமாக இருக்கணும். ஆவியானவரோட ஐக்கியமாக இருக்கணும். அதெல்லாம் செய்தியில் சொல்லிட்டேன் போன வாரம். ரைட்டுங்களா? 1. 2வது, குடும்பத்தில் ஒருவரோடு ஒரு ஐக்கியமாக இருக்கணும். கணவன் மனைவியோட, மனைவி உங்கள் கணவரோட, பெற்றோர் பிள்ளைகளோட, பிள்ளைகள் பெற்றோரோட, உங்கள் அக்கா தங்கச்சியோட, மாமனார் மாமியாரோட, இப்படி பக்கத்து வீட்டாரோட, நண்பரோட, இப்படி ஒரு ஐக்கியம் இருக்குன்னு சொல்லி 2 காரியத்தை தியானித்தோம். இன்றைக்கி செய்தியினுடைய தலைப்பு நல்லா கவனிங்க. சபையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மனமாக ஐக்கியமாக இருக்கணும். அதான் செய்தி. 3வது தலைப்பு. சபையில், சபைக்கு தலைவர் இயேசு. இயேசுக்கு ஹெட்டு பிதான்னு பைபிளில் போட்டிருக்கு. அதெல்லாம் வசனம் இருக்குது. அப்போ திருச்சபைக்கு தலை இயேசு. அப்போ நம்மெல்லாம் ஒரு சரீரத்தில் அவர் தலையாக இருக்கிறாரு, ஜீசஸ் இருப்பதோ நம்மளாம் சரீரத்தினுடைய ஒரு அவயங்களாக இருக்கிறோம். ஒருத்தர் கையாக இருக்கீங்க, ஒருத்தர் காலாக இருக்கீங்க, ஒருத்தர் கண்ணாக இருக்கீங்க. இப்படி சபை அப்படி சரீரத்தில் ஒவ்வொரு அவயங்களாக இருக்கிறோம். அந்த அவயங்கள் ஒரு மனமாக இருப்பது போல் சபையில் ஊழியர்கள், விசுவாசிகள் ஒரு மனம் ஐக்கியம் இருக்கணும். அடுத்து விசுவாசிகளுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கணும்? ஒரு மனம் ஐக்கியம் இருக்கணும். இன்னும் நான் செய்திக்கு போல் முகவரையை சொல்கிறேன். நல்லா கவனிங்க. ஏன்னா ஒரே பிதாவை நீங்களை நானும் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஒரே அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். நல்ல சத்தமாக பைபிளை தூக்கி காட்டுங்க. ஒரே பைபிளை வச்சுருக்கிறோம். நீங்களும் நானும் ஒரே ஜாதி, பரிசுத்த ஜாதி. உலகத்தில் வேணால் அந்த ஜாதி இந்த ஜாதின்னு சொல்லி ஜாதி வாரி இப்போ கணக்கெல்லாம் எடுக்கிறாங்க. அது அரசாங்கம். ஆனால் பைபிளில் ஒரே 2 ஜாதி தான். ஒன்று பரிசுத்த ஜாதி, பாவ ஜாதி. பரலோகத்தில் அங்கே ஜாதி கிடையாது, தெரியுங்களா? பிராமணர் வாங்க, இந்த இடத்துல உட்காருங்க, யாரும் கோச்சிக்காதீங்க. ஐயர்மார்கள் வாங்க, நாடாரெலாம் வாங்க, நீங்களும் எல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இந்த இடத்துல உட்காருங்க. எஸ்சி வாங்க, எஸ்டி வாங்க, அப்படின்லாம் அங்கே பிரிவு கிடையாது. அப்படி இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகள், அப்படி நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள், அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம எல்லாம் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். எனக்கு வேணால் பாஸ்டர் பொறுப்பாக இருக்கலாம், ஆனால் உண்மையில் நீங்களும் எங்கள் சகோதரிமார்கள் எல்லாம் நீங்கள் சகோதரிகள். மூத்தவங்களாக இருந்தால் அக்கா, இளையவங்களாக இருந்தால் தங்கச்சி, ரைட்டுங்களா? இன்னும் பிள்ளைகளாக இருந்தால் மகள், அருமையான மகள் மாதிரி. புரியுதுங்களா? ஸ்தோத்திரம். அதே போல் நீங்கள் மூத்தவங்களாக இருந்தால் ஒரு அண்ணன் மாதிரி. எனக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். இளையவங்களாக இருந்தால் தம்பி மாதிரி, இன்னும் இந்த சாம அபிஷேகமாக இருந்தால் மகன் மாதிரி. அதே நேரத்தில் கவனிங்க, உங்கள் எல்லாருக்கும் ஆவிக்குரிய தகப்பனாக என்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாசம்மாவை தாயாக வச்சிருக்கிறார். இப்போ நகோமி அம்மாவுக்கும் நான் அப்பா தான், ரைட்டுங்களா? ஆனால் உலக பிரகாரமாக பார்க்கும்போது வயசில் மூத்தவங்க நகோமி அம்மாவை அம்மானு நான் கனப்படுத்துகிறோம். செல்லா அம்மாவை அம்மானு கனப்படுத்துக்கிறோம், ரைட்டுங்களா? ஆனால் நீங்கள் என் மகன் மாதிரி இருக்கிறீங்க, என் மகன்னு சொல்லக்கூடாது, ரைட்டுங்களா? உங்களுக்கு நான் யார்? தகப்பன். எஸ்ரா பிரதர் உங்கள் மூத்தவர் அங்கிட்டு நம்ம சகோதரர்ல. ஆமாம், எஸ்ரா பிரதர் உங்களுக்கு நான் யார்? தகப்பன். ஆவிக்குரிய ஒரு தாய் தகப்பனா அதுதான் ஒரு ஐக்கியம். அதுதான் ஒரு ஐக்கியம். புரியுதுங்களா? இப்போ ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகள்லாம் வருது, உடனே பிரிஞ்சு போயிடுறோம்மா. கணவன் மனைவிக்குள்ளே எத்தனை பிரச்சனை வந்தது. எங்கள் வீட்டில் இது வரைக்கும் பிரச்சனையே வரல பாஸ்டர்னு சொல்கிறவங்க கையை உயர்த்துங்க. சர்ச்சை முடிஞ்சு உங்களுக்கு 1/2 மணி நேரம் உங்களோட பேச நான் விரும்புகிறேன். எல்லார் வீட்லேயும் பிரச்சனை இருக்குது. அப்படி பிரிஞ்சு போனால் என்ன ஆகுறது? பிள்ளைகள் பிரச்சனை பண்ணுது, பிள்ளைகளை நம்ம ஒமிட் பண்ணுறோம்மா, மன்னிச்சு ஏற்றுக்கிறது இல்லையா? அதே போல் தான் சபை என்பது ஒரு குடும்பம். சபை என்பது ஒரு குடும்பம். இங்கேயும் சில பிரச்சனைகள் உண்டு. பிரச்சனை இல்லாத சபை இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் இத்தனை வருஷம் ஊழியம் செய்கிறேன், பிரச்சனை இல்லாத சபைகள் இல்லை. நிறைகளும் இருக்குது, சபையில் என்ன இருக்குது? குறைகள் இருக்குது. எல்லா திருச்சபையிலும் இருக்குது. அதுக்கு உதாரணம் பைபிளில் வெளிப்படுத்த விசேஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 7 சபையில் நிறைகள் இருந்தது, 7 சபையில் என்ன இருந்தது? குறைகளும் இருந்தது. அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிற சபையிலையும், எல்லா திருச்சபையிலும், எல்லா திருச்சபைக்காக ஆண்டவர் ரத்தம் சிந்தினார். ஆனால் எல்லா சபையிலும் நிறைகள் இருக்குது. அதனால் குறைகளை பார்த்து நம்ம இன்னொரு சபைக்கு போனோம்னா அங்கே சில குறை இருக்கும். அந்த குறையை பார்த்து இப்படி இன்னொரு சபைக்கு போனோம்னா அங்கே சில குறை இருக்கும். இப்படி சபை விட்டு போனோம்னா எந்த சபையிலும் நம்ம என்ன இருக்காது? இன்னும் இருக்க முடியாது. கர்த்தர் எனக்குன்னு கொடுத்த சபை.
என்னைய ஒரு அங்கத்தினராக ஆண்டவர் இந்த திருச்சபையில் வைத்திருக்கிறார், நாட்டி இருக்கிறார். இதில் நான் சாகிற வரைக்கும் அருமையான உடன் ஊழியர் சாம் ஜெபத்தரை பண்ணது மாதிரி ஜீவன் பிரிகிற வரைக்கும், சுவாசம் என்னை விட்டு போகிற வரைக்கும் ஆண்டவர் உண்மையே நான் ஆராதிப்பேன் ஆண்டவரை. ஒரு சபையில் நான் அங்கத்தினராக இருப்பேன் ஆண்டவர். டிரான்ஸ்ஃபரை தவிர இப்போ ஜோதி சிஸ் அவங்கெல்லாம் நம்ம சபைக்கு வந்துட்டு இருந்தாங்க, இப்போ வேலை நிமித்தம் அங்கே போனாங்க. இது மாதிரி டிரான்ஸ்ஃபர் நிமித்தம் ஒரு சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணிட்டு போகும்போது அந்த ஐக்கியம் எப்பொழுதும் என்ன செய்யும், இருக்கும். இவர்கள் மாத்திரமில்லை, இன்னும் பல இருக்கிறது. ஆனால் சபையை விட்டு சொல்லாமல் போனவர்கள், பிரிவினை போனவர்களை பார்க்கும்போது பேசுகிறாங்க. அன்றைக்கி கூட ஒரு பிரதரை பார்த்து பிரைஸ் சொன்னேன், நான் பேசுகிறேன், ரோட்டில் பார்க்குறோம், பேசுகிறோம், விசாரிக்கிறோம். ஏன்னா நம்ம அப்படி பாஸ்டர் அப்படி போயிடக்கூடாது, வருத்தத்தோடு போகக்கூடாது. பிரைஸ் லாட் பண்ணுறாங்க, பேசுகிறோம். ஆனால் உண்மையான ஒரு ஐக்கியம் என்ன இருக்காது. ஆனால் பேசுகிறோம், ஜஸ்ட் மற்றவங்க மாரி ஒரு ஜஸ்ட் அவ்வளோதான் பிரைஸ் லாட் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம், பேசுகிறோம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, அப்போ சபையில் பாஸ்டர்ஸ், விசுவாசிகள், உடன் ஊழியர் பொறுப்பில் என்ன பொறுப்பை கொடுக்குறோமோ அவங்களுக்குள்ள, அடுத்து விசுவாசிகள் ஒருவருக்குள்ள நல்ல ஐக்கியம் வரும். இது வரைக்கும் இப்போ நான் முகவரையாக சொல்லிட்டேன். இப்போ ஐக்கியம் வரத்துக்கு நான் என்ன செய்யணும் நம்ம மெசேஜில் சொல்கிறேன். இப்போ ஒவ்வொரு காரியமாக, முதல்ல சபையில் ஐக்கியம் வர, ஐக்கியத்துக்காக ஒரு மனதுக்காக நீங்களும் நான் என்ன செய்யணும், நல்லா ஜெபிக்கணும். ஜெபித்தால் தான் மற்ற காரியங்களுக்கு ஜெபிப்பது போல் இனிமேல் உங்கள் ஜெபத்தில் இந்த ஒரு காரியத்தை சேர்த்துக்காங்க. மற்ற எல்லா சபையினுடைய காரியம் எல்லாத்துக்கும் நீ டெய்லி ஜெபிக்கிறீங்க, உலகத்துக்கு எல்லாம் ஓகே. அதோடு கூட ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிற சபையில், இந்த சபை மாத்திரமல்ல எல்லா திருச்சபையிலும் ஊழியர்களுக்குள்ளும் உடன் ஊழியர்களுக்குள்ளும் பொறுப்பை கொடுத்த சில சண்டே கிளாஸு, சில வாலிபர் ஊழியம், சில பொறுப்புகளை கொடுக்குற அவர்களும் பாஸ்டரோட ஐக்கியம், விசுவாசிகள் ஒருவருக்கு ஒரு என்ன செய்யணும், நல்ல ஐக்கியம் இருக்குன்னு சொல்லி ஜெபி. ஏன்னா இது ஆண்டவர் ஜீசஸ் அப்படி ஜெபித்தார். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில், நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறார். யோவான் 17:21 அவர்களெல்லாம் ஒன்றாயிருக்கும் என்று ஜெபிக்கிறார். யோவான் 17:22 நாம் ஒன்றாயிருக்கிறது போல் அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி. யோவான் 17:23 ஒருமனப்பாட்டில் அவர்கள் என்ன செய்யணும், தேறினவர்களாக இருக்கணும். இது போன வாரம் கொடுத்த வசனம் தான், 4 வசனம் இப்போ நினைப்பூட்டுக்கிறேன். அதனால தான் உங்களை எடுக்க சொல்லலை, வாசிக்க சொல்லலை. அப்போ ஜீசஸ் அவர் என்ன செய்கிறார், பிதாவோடு ஐக்கியமாக இருந்தார். ஜீசஸ் ஆவியானவரோடு ஐக்கியமாக இருந்தார், சீசர்களோடு ஐக்கியமாக இருந்தார். புரியுதா? அதனால தான் அவர் கம்பேர் பண்ணுறார். ஆண்டவரே பிதாவே நம்ம ஒன்றாக இருக்கிறது போல் எனக்கு தந்தவர்கள் இவர்களெல்லாம் ஒன்றாக இருக்கணும், நாம் ஒன்றாக இருக்கிறது போல் இவர்களெல்லாம் ஒன்றாக இருக்கணும். ஒரு மனப்பாட்டில் அவர்கள் தேர்ன்னு சொல்லி அதுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறார். அப்போ அன்பு தேவ பிள்ளைகள், சபையில் நல்ல ஒருமன ஐக்கியம் வரணும்னா நீங்களும் நானும் ஒருமன ஐக்கியத்திற்காக மற்ற காரியத்துக்காக ஜெயிப்பது போல் என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும். ரைட்டுங்களா? சரி, ரெண்டாவது அப்புறம் நான் உள்ள சில காரியத்துக்கு நான் போகிறேன். இன்றைக்கு ஏன் சபையில் பிரிவினை, பாஸ்டர்ஸுக்கும் விசுவாசிகளுக்கும் ஏன் பிரிவினை, விசுவாசிகளுக்குள்ள ஏன் பிரிவினை, ஒருமனம் ஐக்கியம் ஏன் இல்லைன்னா, முதல் காரியத்தில் இப்போ பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஜெபிக்கணும். இப்போ பிரிவினைக்கு காரணம் என்ன தெரியுங்களா, பெருமை. இதுக்கு ஒரு உதாரணம், லூசிபர் பாருங்கள், தேவதூதன் தான். நம்ம தமிழ் பைபிளில் லூசிபர்னு போட்டிருக்காது, இங்கிலீஷ் பைபிளில் லூசிபர்னு போட்டிருக்கோம். மிகாவேல், அப்புறம் காபிரியல் போட்டிருக்கோம், மற்ற கோடிக்கணக்கான தேவதூதர். இந்த லூசிபருக்கு என்ன வேலைன்னா, நல்ல கத்தரை ஆராதிக்கிற வேலை, நல்ல ஐக்கியமாக இருந்து மற்ற ஏஞ்சலோட நல்ல தேவதூதரோட ஐக்கியமாக இருந்து, மிகாவேலோட ஐக்கியமாக இருந்து, காபிரியல் தூதனோட ஐக்கியமாக இருந்து இவருக்கு கொடுத்த வேலை. காபிரியல் தூதனுக்கு மெசேஜ் மிகாவேலுக்கு யுத்தம் செய்கிற வேலை. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் சில பொறுப்பு ஆண்டவர் கொடுத்துருந்தார். அப்படி நல்ல ஐக்கியமாக இருந்து நல்ல கத்தரை ஆராதிச்சிட்டு இருந்த அந்த ஏஞ்சல், விசேஷமாக லூசிபர், அந்த ஐக்கியத்தை விட்டு பிரிவதற்கு காரணம் பெருமை. இன்றைக்கு திருச்சபைகள் உடைவதற்கு, திருச்சபைகளில் விசுவாசிகள் பிரிந்து போவதற்கு காரணம், நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி வசனம் உண்மைதான், பெருமை. எங்கே பெருமை இருக்கிறதோ அங்கே ஐக்கியம் இருக்காது. ஆனால் இப்போ நல்ல செய்தியை சொல்கிறேன், எங்கே தாழ்மை இருக்கிறதோ அங்கே ஐக்கியம் இருக்கும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.
எந்த திருச்சபையில் பாஸ்டர் ஒரு தாழ்மையாக இருக்கிறாரோ, எந்த திருச்சபையில் ஒரு விசுவாசி தாழ்மையாக இருக்கிறாங்களோ, எந்த திருச்சபையில் ஒரு பிரதர் தாழ்மையாக இருக்கிறாங்களோ, எந்த திருச்சபையில் ஒரு உடன் ஊழியர் பொறுப்பை கொடுத்தவர்கள், சண்டே கிளாஸ் ஊழியம் செய்கிறவர்கள், வாலிப ஊழியம் செய்கிறவர்கள், மற்ற பணிவிட ஊழியம் செய்கிறவர்கள் அதை பொறுப்பை தாழ்மையாக இருக்கிறார்களோ, அந்த தாழ்மையாக இருக்கும்போது கடைசி வரைக்கும் அந்த ஐக்கியம் இருக்கும். அந்த இடத்துல ஒரு பெருமை வரும்போது ஐக்கியம் என்ன செய்கிறது? உடைகிறது. லூசிஃபர் பாருங்க, ஒரே நாளில் விழுந்து போகலை. இன்னைக்குமே விழுந்து போகும்போது ஒரு கூட்ட தேவதூதர்களோட அவர் மட்டும் விழுந்து போகலை. அந்த ஏஞ்சல் மட்டும், தேவதூதன் மட்டும், பிரதான தூதன் மட்டும், அடுத்த ஒரு கூட்டங்க அதேமாரி தான். அப்போ என்றைக்கும் சபையில் ஒருத்தர் பிரிஞ்சு போகும்போது ஒருத்தர் போக மாட்டான். அவங்களோட 2 பேர், அவங்களோட 10 பேர், இன்னும் பெரிய சபையில் 100 பேர், சில சபையில் 200 பேர், அப்படியே சபையை பிரித்துட்டு போகிறதுக்கு காரணம் பல காரணங்களில் ஒன்று. அதில் ஒன்று என்னது? பெருமை. பெருமை. லூசிஃபர் பிரிந்து போனதற்கு காரணம் பெருமை. 2வது எழுதி வச்சுக்கங்க, பொறாமை. இந்த பெருமையும் பொறாமையும் அக்கா தங்கச்சி. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள். சொல்ல மாட்டீங்களா? கையை கொடுக்க மாட்டீங்களா? நான் பெருமையும் பொறாமையும் தானே சொல்கிறேன், உங்களை சொல்லலையே. சொல்லுங்கள். ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கீங்களே. நான் பெருமையும் பொறாமையும் தான் சொல்கிறேன், உங்களை நான் யாரையும் சொல்லலை. எங்கே பெருமை இருக்குதோ பொறாமை இருக்கிறதோ அங்கே என்ன வரும்? நீங்கள் என்ன செக் பண்ணி பாருங்கள், அங்கே பிரிவினை. ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, ஒரு வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி, இந்த பெருமையும் பொறாமையும் இருந்தால் நிச்சயம் அந்த இடத்துல ஒன்னஸாக இருக்க முடியாது, யூனிட்டாக இருக்க முடியாது, ஃபெல்லோஷிப்பாக இருக்க முடியாது. வசனத்துக்கு மிஞ்சி நீங்களும் நான் நீதிமானாக இருக்க முடியாது. எழுதி வச்சுக்கோங்க, வசனம்தான். இல்லை நாங்கள் பெருமையாக பொறாமையாக இருந்து ஐக்கியமாக இருப்போம்னா அது உண்மையான ஐக்கியம் அல்ல, உண்மையான ஒரு மனம் அல்ல. உதாரணம் சொல்லட்டுங்களா? இப்போ வசனத்துக்கு போகிறேன். லூசிஃபருக்கு நான் வசனம் எடுக்கலை, அதனால் தெரிஞ்ச வசனாலும் சம்பரம் சொல்லிட்டேன். இப்போ அப்படியே சங்கீதம் எடுங்க, நல்ல சங்கீதம் எடுங்க. 106 எடுங்க. சங்கீதம் 106. சங்கீதம் 106:16. பாளையத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள், சபை விசுவாசிகள், அவர்கள்னா விசுவாசிகள், அதனால தான் விசுவாசிகள் படிக்கிறேன். பாளையத்தில் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். அங்கே பிரிஞ்சு போன கூட்டம் பாருங்கள், அங்கே பிரிவினவர் பாருங்கள். பூமி பிளந்து தாத்தானை விழுங்கி அப்ராமின் கூட்டத்தை மூடி போட்டது. அவர்கள் கூட்டத்தில் அக்கினி பற்றி எரிந்து அக்கினி ஜுவாலை துன்மார்க்கரை எரியப்பட்டது. இந்த கோராகு, தாத்தான், அபிராம் இவங்க நல்ல ஐக்கியமாக தான் இருந்தாங்க. மோசேக்கு என்ன வேலை? ஆரோனுக்கு வேலை, மிரியாமுக்கு வேலை, இவங்களுக்கு மற்ற பாளையத்தை சுமக்கிற வேலை, அவங்கவுங்களுக்கு ஒரு வேலை. அழகாக ட்ராவல் போயிட்டே இருந்துச்சு, சபை நல்லா போயிட்டே இருந்துச்சு. 16 பாருங்கள். பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோனின் மேலும் எப்போ பொறாமை வந்ததோ, பெருமை அக்கா எப்படி வந்ததோ, தங்கச்சி பொறாமை எப்படி வந்துச்சோ, அப்போ தங்கச்சி பொறாமை அங்கே வரும்போது அங்கே பிரிவினை, பிரிஞ்சு போகிறாங்க. யோசிச்சு பாருங்க. எங்க விசுவாசிக ஊழியக்காரர் மேலே பொறாமைப்படுறாங்கங்க. அதான் இந்த பிரிவினைக்கு காரணம். எல்லாம் கவனிங்க பிரதர், உங்கள் காரியங்கள் உங்களுக்காக ஊழியக்காரர், இப்போ நீங்கள் ஒரு வீடை கட்டி பிரதிஷ்டை பண்ணும்போது அதை சந்தோஷமாக ஊழியக்காரன் வந்து என்ன செய்கிறோம்? விசுவாசிகளோடு கூட என்ன செய்கிறோம்? ரிப்பன் கட் பண்ணி சந்தோஷமாக அதை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். நீங்கள் ஒரு கார் வாங்கிட்டு வந்து, அப்படி நம்ம சபையில் எத்தனையோ பேர்கள் என்கிட்ட வந்து காரை சாவியை காமிச்சு என்னை ஒரு நடை ஏற்றிட்டு போயிட்டு, அவ்வளோதான், அதோட வச்சுக்கோங்க பாஸ்டர், என்னை ஒரு நடை ஏற்றிட்டு போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப வந்து விட்டுட்டு ஸ்தோத்திரம். அதுக்காக நான் பொறாமப்படலை, சந்தோஷப்பட்டேன். கொஞ்சம் தூரம் ஏற்றிட்டாது போயிட்டு வந்தாங்களே அப்படின்னு அதனால் என்ன செஞ்சேன்? சந்தோஷப்பட்டேன். அந்த சாவியை கொடுக்கும்போது மனதார நான் ஜெபிக்கிறேன். இப்படி உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும்போது, ப்ரொமோஷன் கிடைக்கும்போது,
இப்படி உயர்வு வரும்போது, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்போது, தரித்திரராக இருந்தீங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறோம், சபை ஜெபிக்கிறாங்க. அப்போ இருக்கும்போது ஊழியர்கள் நாங்கள் சந்தோஷப்படுவது போல், நல்லா கவனிங்க, இதில் ஒரு குறிப்பை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஊழியக்காரரை ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உயர்த்தும் போது சபை விசுவாசிகள் அத்தனை பேரும், ஊழியக்காரர் எப்படி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும்போது சந்தோஷப்படுறது போல், ஊழியக்காரனுக்கு அந்த, ஏன்னா நீங்கள் உங்கள் செய்கிற வேலையின் மூலம் ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்கிறார். உங்கள் தொழில் வியாபாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, நீங்கள் ஒரு காரு வாங்குறீங்க, நீங்கள் ஒரு ஃப்ளாட்டு வாங்குறீங்க, ஒரு மாடி வீடு கட்டுறீங்க, நீங்கள் ஒரு மற்ற வேறு எதை வாங்குறீங்க, பல காரியங்கள் செய்கிறீங்க, அதை சொல்கிறீங்க, ஜெபிக்கிறோம். அதுபோல் ஊழியக்காரனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது அந்த ஊழியத்தின் மூலம் ஆண்டவர் தேவைகளை சந்தித்து அநேகர் மூலம் அந்த காரியத்தை செய்து ஏற்ற நேரத்தில் அந்த காரியம் வரும்போது நீங்கள் விசுவாசிகள் ஒவ்வொருவரும் மனதார சந்தோஷப்படும் போது அந்த ஐக்கியம் நீடிக்கும். இல்லாவிட்டால் ஐக்கியம் என்ன செய்யும்? பிரிவினையாகும். ஆனால் இங்கே பார்க்குறோம் 106ஆம் சங்கீதத்தில், பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கத்தனாகி பரிசுத்தனாகிய ஆரோன் மேலும் பொறாமை கொண்டார்கள். இதில் இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அவங்க தீர்க்கதரிசி, அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, எங்கள்கிட்டையும் ஆண்டவர் இருக்கான்னு சொல்லி. அப்போ ஆவிக்குரிய காரியத்திலும் பூமிக்குரிய காரியத்திலும் பெருமை பொறாமை வரக்கூடாது. பிரதர் நீங்கள் நல்லா பாடலாம், பிரதர் நல்லா ஜெபிக்கலாம், சிஸ்டர் நீங்கள் நல்ல வார்த்தை கொடுக்கலாம், புரியுதுங்களா, நல்ல அழகு இருக்கலாம், நல்ல டேலண்ட் இருக்கலாம், நல்ல திறமை இருக்கலாம், பணம் இருக்கலாம், எதை குறித்து என்ன செய்யக்கூடாது? சிலுவையை குறித்தே நம்ம மேன்மை பாராட்டணும். பவுலை போல, பவுல் பெரிய கோடீஸ்வரர், லாபமாக இருக்கிற எல்லாவற்றையும் நான் நஷ்டமும் குப்பையுமா எண்ணுகிறேன். அப்படி எண்ணி சிலுவையை குறித்தே பவுல் என்ன செஞ்சார்? மேன்மை பாராட்டு. சிலுவை தான் நமக்கு மேன்மை. எனக்கு ஒரு பழைய பாடல் ஞாபகம் வருது, அதை பாடிட்டு அடுத்த குறிப்புக்கு போகிறேன். பாடலாமா? திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. 2 கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, விந்தை கீறு ஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை, சுந்தரமிகும் இந்த போவில், சுந்தரமிகும் இந்த போவில், எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினோ, எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினோ, விந்தை கீறு ஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன். இல்லை கவனிங்க, பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. ஒருத்தர் பொன் மோதிரம் மினுக்கான வஸ்திரம் தரிச்சிட்டு வர்றார், இன்னொருத்தர் கந்தையான வஸ்திரம் அப்படி வர்றார். இந்த பொன் மோதிரம் மினுக்கான வஸ்திரம் போட்டவரை பார்த்து, நல்ல இடத்துல பிரதர் உட்காருங்க. ஒரு அம்மா நல்லா பட்டு புடவை கட்டிட்டு நல்லா கோடீஸ்வரியா லட்சாதிபதியாக வந்தால், சிஸ்டர் வாங்க ப்ரைஸ்லாம் அப்படி உட்காருங்க. அது இன்னொருத்தர் ஒரு ஏழை விசுவாசி பெண்ணாக இருந்தாலும் ஒரு சகோதரனாக இருந்தாலும், நீ என்ன செய்ய அங்கே நில்லு அப்படின்னு பச்சைபாதம் இருக்கக்கூடாதுன்னு யாக்கோப்பு நிருபத்தில் போடப்பட்டிருக்கு. இது எங்கே போடப்பட்டிருக்கு? யாக்கோப்பு நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கு. இப்போ எடுக்க வேண்டாம், 2:2 நீங்கள் படித்து பாரு. சபையில் பச்சைபாதம், ஏழை பணக்காரன், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, ரைட்டுங்களா, தசம்பாங்க கொடுக்குறவங்க. நீங்கள் கவனிங்க, 26 வருஷம் மறுபடியும் தேவ சமூகத்திலேருந்து சொல்கிறேன், அப்படி தசமாக கொடுக்கணுங்கிற ஒரு ஒன் சைடாக
நேசிக்கிறதும், கொடுக்காதவங்கள அப்படி கிடையவே கிடையாது. கொடுத்தா உங்களுக்கு ஆசீர்வாதம், ரைட்டுங்களா? சத்தியத்தை சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. கொடுத்தா உங்களுக்கு ஆசீர்வாதம். அந்த பட்சபாதத்தோடு நாங்கள் 26 வருடம் ஊழியம் செய்கிறோம். இனி சபை வளர்ந்தால் அப்படி நாங்கள் பார்க்க மாட்டோம். லட்சம் தசமாக கொடுத்தாலும், 10,000 கொடுத்தாலும், 50,000 கொடுத்தாலும் அதே கண்ணோட்டம் தான். சிஸ்டர், பிரதர், நீங்கள் வேணால் ஒரு வேளை அப்படி தவறாக நினைக்கலாம், பாஸ்டர் ஒன் சைடாக இருக்காரு. நோ, அப்படி கிடையவே கிடையாது. எல்லாரையும் நாங்கள் ஒரே விதத்தில் தான் உங்களை பார்க்குறோம். இந்த 50-60 சரியாயிட்டா 100 கொடுப்பார், 100 சரியாயிட்டா 200 கொடுப்பார். ஆத்மா 200 சரியாக நடத்திட்டா 500 கொடுப்பார், 500 அப்புறம் 1000 கொடுப்பார். சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதி. ஒருவேளை 26 வருஷம் ஆனாலும் தாமதம் ஆனாலும் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் ஆத்மாவை என்ன செய்வார்? அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ அன்பு தேவ பிள்ளைகள், முதல்ல பெருமை இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது. பொறாமையா என்றால் அதுக்கு முன்னிற்கத்தக்கவன் யார்? பொறாமை. யோசேப்பு மேலே சகோதரர் பொறாமை கொண்டதுனால அங்கே பிரிவினை வந்தது. நீங்கள் பைபிள் முழுவதும் பாருங்கள், எந்த இடத்துலலாம் பெருமை வருதோ, அது சபையாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் வேலை செய்கிற இருந்தாலும் பொறாமை வருதோ, இது 2 அக்கா தங்கச்சின்னு சொன்னேன், இது இருக்கிற இடத்துல நிச்சயமாக என்ன தான் வரும்? பிரிவினை வரும். இப்போ வசனத்தின் பிரகாரம் கொஞ்சம் நான் போகிறேன். கொரிந்து சபையில் நல்ல சபை தான். அப்படி 1 கொரிந்தியர் எடுத்துக்கங்களே, இந்த சபை நல்ல சூப்பர், நல்ல சபை தான். விக்கிரக ஆராதனையாக இருந்தாங்க, பலவித பாவத்திலலாம் இருந்தாங்க. ஓகே, அதெல்லாம் இருந்து சரி, நல்ல பரிசுத்தம் ஆயிட்டாங்க. அடுத்து என்னன்னா, இப்போ எல்லா வரமும் இந்த சபையில் செயல்படுது. திடீர்னு எல்லோரும் அந்நிய பாஷை பேசுகிறாங்க, எல்லோரும் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. யாதொரு வரத்திலும் குறைவில்லாத சபை, கர்த்தருடைய வருகை எதிர்பார்க்குறாங்க. நல்ல அருமையான சபை தான். ஆனால் அந்த அருமையான சபைக்குள்ள பிரிவினையை பாருங்கள். பவுல் அதை புத்திமதி சொல்கிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம், ரைட்டுங்களா, 10வது வசனம் படிங்களே. சகோதரரே, பாருங்க, கொரிந்து சபையை பார்த்து, இன்னைக்கு கிரேஸ் IPS சபையை பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு ஊழியக்காரன் மூலம் தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை என்ன செய்யணும்? பேசவும். சபைக்குள்ள ஒருத்தருக்குள்ள என்ன செய்யக்கூடாது? பிரிவினைகள் இல்லாமல். அப்போ என்ன தான் பாஸ்டர் செய்யணும்னா, ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்புரிந்து இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்ன செய்கிறேன்? புத்தி சொல்லுகிறேன்னு பவுல் கொரிந்து சபைக்கு சொல்கிறா. இப்போ கிரேஸ் IPS சபையை பார்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். நல்ல புத்தி என்னன்னா, நீங்கள் எல்லாம் ஒரே காரியத்தை என்ன செய்யணும்? பேசணும். ஒருத்தருக்குள்ளே கூட பிரிவினை வரக்கூடாது. சபையில் இவங்களோட பேச மாட்டேன், நேரம் இருக்கும், குறை இருக்கும். உங்கள்கிட்ட குறை இல்லையா? என்கிட்ட குறை இல்லையா? பிரதர்கிட்ட குறை இல்லையா? அம்மாட்ட குறை இல்லையா? ஐயாட்ட குறை இல்லையா? வாலிப பிள்ளைகள்கிட்ட குறை இல்லையா? குறை இல்லாதவங்க யாருங்க? பாஸ்டர், உங்களோடலாம் என்னால் ஐக்கியமாக இருக்க முடியாது அப்படின்னா நம்ம நிறைய பேரை இழந்திருப்போம், தெரியுங்களா? குடும்பத்தையே இழந்திருப்போம். அதனால தான் போன 2 வாரம் பிதாவோட இயேசுவோட தேவனையே இழந்திருப்போம், இயேசுவை இழந்திருப்போம், பிதாவை இழந்திருப்போம், ஆவியானவரை இழந்திருப்போம். அதனால தான் போன வாரம் இயேசுவோடு பிதாவோடு ஆவியானவரோட ஐக்கியம் இருக்கணும். 2வது குடும்பத்தோடு ஒருவருக்கு என்ன செய்யணும்? ஐக்கியம் இருக்கணும். எங்கள் மாமா மச்சான் அண்ணன் தங்கச்சி சண்டை வரல, அடுத்து நம்ம பேசலை, யோசனை பண்ணி பாருங்க. ரொம்ப இல்லைனாலும் இப்போ கரெக்டாக நம்ம வச்சுக்கிறோம்ல லெவலாக, அவங்களுடைய பிரச்சனை அறிஞ்சிக்கிட்டு மறுபடியும் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அதுக்காக சுத்தமாக பேசாமையே நம்ம இருக்கிறோம். யோசனை பண்ணி பாருங்க. அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் இழந்துருவோம். அப்போ சபையிலையும் சபையிலே உள்ளவர்களையும் நம்ம என்ன செஞ்சிருவோம்? கிறிஸ்துவுக்குள்ள ரத்தம் சிந்தி சம்பாதித்த கிறிஸ்துவுக்குள்ள ஆவிக்குரிய சகோதராக இருக்கிற, ஆவிக்குரிய தகப்பனா தாயாக இருக்கிற பாஸ்டர் இழந்துருவோம், பாஸ்டர்மா இழந்துருவோம். புரியுதுங்களா? ஓகே. அப்போ இங்கே என்ன சொல்கிறேன்னா, பிரிவினை இல்லாமல் ஏக மனது ஏக யோசனை உள்ள சீர்புரிந்து இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? புத்தி சொல்கிறேன். அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர், சீக்கிரம். ஏனெனில் என் சகோதரி, பாருங்கள் பாஸ்டர் பவுல் எப்படி பாருங்கள், சகோதரர், அவர் ஒரு ஊழியக்காரர் தான், தகப்பன் தான், ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள சகோதரர். அப்போ என் சகோதரரே, சபை விசுவாசிகளை பார்த்து என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் ஒன்றெண்டு அந்த குலவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் பவுலை, என்ன பிரச்சனைன்னு, நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலாவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபானா பேதுரு, நான் பேதுருவை சேர்ந்தவன் என்றும்,
4 குரூப்பு நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் பவுல் சொல்றார், நான் இப்படி சொல்றேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். பவுலின் நாமத்தினாலேயே நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஞானஸ்நானம் பெற்றீர்கள். போது சிஸ்டர். அப்போ அந்த திருச்சபையில் எத்தனை குரூப் இருந்துச்சு? 4 குரூப். நாம் குரூப்பு பிரிக்கக்கூடாது. அவங்க செய்தி நமக்கு நல்லா இருக்கா, அவங்களால ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கோமா, அவங்கள கனப்படுத்துகிறோமா, அவங்க ஒரு ஊழியக்காரர், அவ்வளோதான். ஆனால் இந்த திருச்சபையில் இவ்வளோ பிரிவு. கிறிஸ்துவையும் அந்த குரூப்பில் யாரை சேர்த்துக்கிட்டாங்க? ஈக்குவலாக கிறிஸ்துவையும் சேர்த்துட்டாங்க. அப்போ தான் கிறிஸ்து பிரிந்து இருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்னு விலைக்கு அந்த பிரிவினைக்கு நிறைய புத்திமதி சொல்கிறார். 3 அதிகாரம் திருப்புங்க, அடுத்த பக்கம். 1 Corinthians 3 அதிகாரத்தில் நேரத்தை கருதி நானே 1-2 படிக்கிறேன். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோட பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாயிற்று. அப்போ இவ்வளோ வரங்களை பெற்றிருந்தாலும் இந்த கொரிந்து சபை இன்னும் ஆவிக்குரிய குழந்தையாக இருந்தாங்க. ஒரு மெச்சூரிட்டி இல்லை. 10 வருஷம் சபைக்கு வராங்க, 20 வருஷம் வராங்க, 30 வருஷம் வராங்க. இதில் ஒரு காரியத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். எத்தனை வருஷம் சபைக்கு வந்தாலும் மேன்மை பாராட்ட உங்களுக்கு எனக்கும் இடமே இல்லை. நான் இத்தனை வருஷம் விசுவாசி, அதெல்லாம் சொல்லாதீங்க. இவங்க இப்போ தான் வந்தவங்க சொல்லாதீங்க. அவங்களால அப்போ தான் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி, 2 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி சிலர் விசுவாசியாக இருக்கலாம். அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, அதை வச்சு நம்ம மேன்மை என்ன செய்யக்கூடாது? பாராட்டக்கூடாது. அப்போ நம்ம மாம்சத்துக்குரியவர்கள். 2வது வசனம் பாருங்கள், 1 Corinthians 3:2. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் நான் பாலை கொடுக்குறேன். பாலையே சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே, போஜனம் கறி சாப்பிடணும், எலும்பை கடிக்கணும். அப்படி சாப்பிட்ற ஆவிக்குரிய ஆகாரம் வசனத்தில் தேராமல் இன்னும் பாலையே என்ன செய்கிறேன்? கலங்கம் இல்லாத ஞானப்பால் வசனம் தான். ஆனால் அந்த ஆரம்ப ஸ்டேஜிலேயே எல்கேஜிலே இருக்கீங்களே, இன்னும் நீங்கள் மேலே வளரணும், ஸ்டடி போகணும், மேலே இன்னும் டிகிரி போகணும். அதான் அதனுடைய அர்த்தம். ஏன் அப்படி இருந்தான்னா, அதனால தான் மாசத்துக்குரியா இருக்கலாம் உங்களுக்கு பலன்னு சொல்லிட்டு 3 பாருங்கள், மறுபடியும் பொறாமை வருது. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்கு இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? மறுபடியும் அதே தான் சொல்கிறார். ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்போலாவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் என்னது? மாம்சத்துக்குரியவர்கள். மாம்சத்துக்குரியவர். இன்னும் விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க பவுல், நல்ல ஆவிக்குரிய தகப்பனாக இருந்து. 5வது வசனம் பாருங்கள், 1 Corinthians 3. பவுல் யார்? அப்போலா யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருளளித்தபடியே நீங்கள் விசுவாசத்துக்கு ஏதுவான இருந்த ஊழியக்காரர். ஜஸ்ட் ஊழியக்காரர் தான். இன்றைக்கு உலகத்தில் எத்தனை பேர் பெரிய கூட்டங்கள் நடத்தி பெரிய ஊழியங்களை செஞ்சாலும் ஜஸ்ட் அவங்க ஊழியக்காரங்க தான். அவங்கள்ட்ட அபிஷேகம் இருக்குது, அவங்கள கனப்படுத்தணும், அது உண்மை. ஆனால் அவங்க ஊழியக்காரர் தான். ஆனால் அதை வச்சுக்கிட்டு நான் அந்த குரூப்பு இந்த குரூப் அப்படின்னு பிரிவினை என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இன்னும் விளக்கம் கொடுக்குறாரு. யார் பாருங்க, நான் நட்டேன், அப்போலாம் என்ன செஞ்சார்? நீர் பாய்ச்சினா. தேவனை என்ன செஞ்சார்? வேலையை செய்தார். அப்படி இருக்க நடுகிறனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறனாலும் ஒன்றுமில்லை, விளை செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாக இருக்கிறாங்க. அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். அப்போ ஊழியம், அப்போஸ்தல ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம், சுவிசேஷ ஊழியம், மேய்ப்பன் ஊழியம், போதக ஊழியம், இன்னும் மிஷினரி, அவங்க அனுப்பப்பட்டார்கள் மிஷினரி. இப்படி அவங்கவுங்களுக்கு அந்தந்த ஊழியத்தை என்ன செய்கிறாங்க? அந்தந்த ஊழியத்துக்கு கூலியை கர்த்தர் என்ன செய்வார்? தருவார். அப்போ கொரிந்து சபையை ஏன் உங்களுக்குள்ள இவ்வளோ பிரிவினை? ஏன்மா இன்னும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கீங்க? இன்னும் ஏன் பொறாமை இருக்குது? இன்னும் ஏன் உங்களுக்குள்ள வாக்குவாதம் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே கலைஞ்சிட்டு அதே கொரிந்து சபைக்கு பவுல் ஐக்கியத்துக்கு 12வது அதிகாரத்துக்கு வாங்க. சூப்பர் வசனம். 1 Corinthians 12. இன்னும் அந்த ஐக்கியத்துக்காக எவ்வளோ, அதான் ஊழியக்காரன். அதே போல் நீங்களும் ஐக்கியத்துக்காக சபையில் ஒரு சின்ன பிரிவினை வந்தால் ஐக்கியத்துக்காக ஜெபித்து எந்த அளவுக்கு அவங்கள ஒப்புற வாக்கணுமோ ஆண்டவரோடு, ஊழியக்காரனோடு, சபையோட அந்த ஊழியத்தை செய்யணும். முடியாததுக்கு அவங்க போனால் அது அந்த ரத்தப்பலிக்கு நீங்களும் நானும் காரணம் இல்லை. ரைட்டுங்களா? மேக்சிமம் நம்ம ஆண்டவரோட, சபையோட, விசுவாசிகளோட ஐக்கியப்படுத்த எந்த அளவுக்கு இறங்கி போகணுமோ நம்ம பேசுகிறோம், சொல்கிறோம்.
இல்லை பாஸ்டர்னு அவங்க மீறி போனாங்கன்னா as you like, அவங்க விருப்பப்படி போகட்டும். அந்த இரத்தப்பலிக்கு நீங்களும் நானும் சபை காரணமே கிடையாது. ஓகேவா? இப்போ 1 கொரிந்தியர் 12 நேரத்தை கருதி நானே வாசிக்கிறேன். 12 பாருங்க. எப்படி எனில் சரீரம் ஒன்று, என்னது? அவயங்கள் அநேகம். ஒரே சரீரத்தில் அவயங்கள் எல்லாம் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமே கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கிறார். 13 பாருங்க. அங்கே யூதர் இருந்தாங்க, கிரேக்கர் இருந்தாங்க, அடிமை இருந்தாங்க, சுயாதீனர் இருந்தாங்க அந்த சபையில். ஆனால் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டாங்க. அப்போ நீங்களும் நானும் பல பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கலாம், பல ஊர்லேருந்து வந்திருக்கலாம், வேலை நிமித்தம் அந்த ஊருக்கு வந்து இந்த சபையில் அங்கத்தினராக இருந்திருக்கலாம். ஆனால் ஒரே ஆவினால் தாகம் தீர்க்கப்பட்டோம், ஒரே ஞானஸ்தானம். புரியுதுங்களா? எல்லாரும் ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை பெற்றோம். ஒரே ஆவியானவர், ஒரே பைபிள், ஒரே ஜாதி, பரிசுத்த ஜாதி. 14 பாருங்கள். சரீரமும், இதை நான் விளக்கமாக கொடுத்தலாம், உங்களை படிக்க வச்சு நான் சொல்கிறேன். இதை படிக்காமல் இந்த காரியத்தை சொல்லலாம், நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 12:14 எல்லோரும் கவனிங்க. அப்படி ஒவ்வொன்று காரியமாக தியானிக்கலாம். சரீரமும் ஒரே அவயமாக இராமல் அநேக அவயங்களாக இருக்கிறது. கவனிங்க. 15. இப்போ கால் பேசுது. காலானது நான் கையாக இராதபடியினால் நான் சரீரத்தின் அவயம் இல்லவென்றால் அதனால் அது சரீரத்தின் அவயமாய் இராதோ. பாருங்க. இப்போ கண், காது, கை, கால், உள் உறுப்புகள் எல்லாம் சேர்ந்ததான் அவயங்கள். இப்போ நான் கண்ணாக இருக்கணும். எங்கே பார்த்தாலும் நான் தான் நடக்கிறேன், என் காலெல்லாம் வலிக்குது. காலாக இருந்து இந்த மனுஷனுக்கு காலே வீங்கி போகுது. அதனால் என்ன கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறேன். நான் இப்போ என்ன ஆக போகிறேன்? நான் கண்ணாக இருக்கிறேன்னா மாற்ற முடியுமா? சொல்லுங்க. ஓகே. 17 பாருங்கள். சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி அல்ல 16 வருது. காது. இப்போ காது பேசுது அடுத்து. ஃபஸ்ட்டு கையாக இருக்கணும்னு ஆசை. ஓகே. இப்போ காது இப்போ என்னது? காது கேட்டு என்னது? ஆமாம், அந்த சத்தம் இந்த சத்தம்லாம் வருது. அதனால் கொஞ்சம் என்ன மாறுறேன்? கண்ணாக மாறுறேன்னா அது அவயம் மாறுறதா? ஓகே. 17. சரீரம் முழுவதும் அத்தனையும் கண்ணானா அப்போ என்னங்க பாடி இருக்கும்? செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? 18 பாருங்கள். தேவன் தமது சித்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்தில் வைத்தார். அப்போ சபை கிறிஸ்துவின் சரீரம். இந்த சபையில் ஆண்கள், பெண்கள், சகோதர சகோதரிகள் ஒவ்வொருத்தரும் சில பொறுப்புகளை கொடுத்து அந்தந்த காரியத்தை கொடுத்து உங்களை ஒரு அவயங்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அதில் நிலைச்சிருக்கணும். 20 பாருங்கள். அவயங்கள் அநேகமாக இருந்து சரீரம் ஒன்றே. 21 பாருங்கள். இன்னும் விளக்கம் கொடுக்குறார். கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்று சொல்லக்கூடாது. அப்போ இந்த பிரதர் சபைக்கு வரக்கூடாது, இந்த அம்மா வரக்கூடாது, இவங்க வரலன்னா நல்லா இருக்கு, அப்படிலாம் சபையில் ஒருத்தர் நினைக்கக்கூடாது. அதான் இதனுடைய அர்த்தம். ஏன்னா எல்லாருக்காக ரத்தம் சிந்திருக்கிறா. அப்போ கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்று. அப்போ இந்த விசுவாசி வேண்டாம், அந்த பாஸ்டர் எனக்கு வேண்டாம், இந்த பிரதர் எனக்கு வேண்டாம், இவங்களோட தான் நான் ஐக்கியமாக இருப்பேன் சபையில் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? அப்படிலாம் செய்யக்கூடாது. தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்று சொல்லக்கூடாது. 22 பாருங்கள். சரீர அவயங்களில் பலவீனம் உள்ளவைகள் காணப்படுவவைகளோ மிகவும் அது வேண்டியதாக இருக்கிறது. 23 பாருங்கள். மேலும் சரீர அவயங்களில் கனவீனமாய் காணப்படுவர்களுக்கு அதிக கணத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவைகளை அதிக அலங்காரம் பெறும். நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. 26 பாருங்க. சரீரத்தில் பிரிவினை உண்டாயிராமல் அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாக இருக்கும்படி தேவன் கணத்தில் குறை உள்ளதற்கு அதிக கணத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆதலால் இதெல்லாம் உதாரணம் சொல்லிட்டு சபை மக்களுக்கு 26 ஆதலால் ஒரு அவயம், ஒரு விசுவாசி பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட என்ன செய்யும்? பாடுபடும். ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். 27 நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாய் தனித்தனியே அவயங்களாக இருக்கிறீங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒரு வியாதி வந்துச்சுன்னா கவனிங்க, உங்களுக்கு வியாதி வந்த மாதிரி ஜெபிக்கணும்.
ஒருத்தர் கடன் பிரச்சனையில் சபையில் கலங்கும் போது நீங்கள் கேள்விப்படும் போது நீங்கள் கடன் இல்லாமல் இருக்கா, உங்களுக்கு கடன் பிரச்சனை வந்த மாதிரி நீங்கள் ஜெபிக்கணும். ஒருத்தர் வாடகை வீட்டில் இருந்து பல பிரச்சனைகள், பாத்திரத்தை மாற்றி வீடை மாற்றி பல வீடை மாற்றி இருக்கும்போது, நீங்கள் சொந்த வீட்டில் இருக்கும்போது, நான் ஒரு காலத்தில் வாடகை வீட்டில் இப்படி நான் அவதிப்பட்டேன், அந்த சொந்த ஓனர்னால் நான் பாதிக்கப்பட்டேன், இப்போ இவங்க இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஆண்டவரே ஒரு சொந்த வீட்டை தாங்கன்னு சொல்லி வாடகை வீட்டில் இருந்து பல வீடை மாற்றி கஷ்டப்படுறாங்க சொல்லி அப்படி என்ன செய்யணும், அப்படிங்கணும். ஒரு வீட்டில் ஒரு துக்கம்னு சொன்னால் அது நம்ம வீட்டில் வந்த துக்கம் மாதிரி பாஸ்டருக்கு சொல்லிடுவாங்க, பாஸ்டர் உடனே போயிடுவோம். ஒரு துக்கம்னு சொன்னால் பாஸ்டருக்கு முதல்ல ஃபோன் வந்துடும், பாஸ்டர் போயிடுவோம். இப்போ பாஸ்டர் நாங்கள் உங்களுக்கு அதை வாட்ஸ்அப்பில் குரூப்பில் அனுப்பும்போது ஃபோன் பண்ணி சொல்லும்போது நீங்கள் உடனே வராவிட்டால் அடுத்து ஒரு ஃபோன்லையாவது அடுத்து அந்த காரியத்திலையாவது போய் என்ன செய்யணும், விசாரிக்கணும். அப்போ தான் சபையில் ஐக்கியம் உண்டாகும். சபையில் யாராவது ஒருத்தர் புதுசாக வந்தால், பாஸ்டர் நாங்கள் பார்க்குறோம், ஃபோன் நம்பர் வாங்குகிறோம், நீங்களும் ஒரு 4 பேராவது அட்லீஸ்ட்டு பிரைஸ்லா சிஸ்டர், பிரைஸ்லா பிரதர் அப்படின்னு சொல்லி பேசும்போது ஒரு ஐக்கியம் வரும். நான் அந்த ஐபிஎஸ் சபையில் எப்படி இணைஞ்சேன் தெரியுங்களா? புல்லாம்பாடியில் பாஸ்டர் ஆல்பர்ட் மகாராஜா சபையில் இருந்தேன். ஐபிஎஸ் சபையில் எப்படி இணைஞ்சேன்னா, அங்கே கிராப்பட்டில் இருக்கும்போது திருச்சியில் பல சபைக்கு போனேன். அவ்வளோ கும்பல் இருந்துச்சு, ஒருத்த கூட எங்களை விசாரிக்கவே இல்லை. பக்கத்தில் இருக்க ஆள் கூட இங்கேருந்து வந்தீங்க என்ன வந்தீங்கன்னு விசாரிக்கவே இல்லை. நல்ல கவனிங்க. அப்போ தான் எடா இப்படி இத்தனை சபைக்கு போனோம், ஒருத்த கூட பேசலை, பாஸ்டர் கூட பேசலையே. அவரை அட்லீஸ்ட்டு சரி சபை விசுவாசி, அவங்க உடனே முடிஞ்ச டைமுக்கு போகணும், வெயிலாக இருக்குது சீக்கிரம் போகணும் வீட்டுக்கு போகணும் போவாங்க. அப்போ பாஸ்டர் கூட பேசலேன்னு இருக்கும்போது இன்னொரு சிஸ்டருங்க வாங்கன்னு சொன்னாங்க. இன்பராஜ் ஐயா சபைக்கு ஐபிஎஸ் சபைக்கு நான் போனேன். அப்போ முன்னாடியே போயிட்டேன். வந்தோடனே பாஸ்டர் சிஸ்டர் முடிஞ்ச பிறகும் இன்னும் சபை விசுவாசிகள் அநேகர் எங்களோட அன்போடு ஐக்கியம் பேசுனதுனால அந்த சபையில் ஒரு அங்கத்தினராய் மாறினேன். இன்றைக்கி ஊழியக்காரனாக இருக்கிறேன். ஒரு அலையிலையா சொல்லாமா? அப்போ அன்பு தேவ பிள்ளைகள் சபையில் இப்போ இங்கே தான் நான் பார்க்குறோம், யார் வரலன்னு தெரியணும். அது பாஸ்டருடைய வேலைன்ற கூடாது. நீங்கள் முடிஞ்ச பிறகு பார்க்கணும், இன்றைக்கி யார் வரல, பிரதர் சேரில் பார்க்கணும், இன்றைக்கி யார், எந்த சேர் காலியாக இருக்குது, எந்த இடம் காலியாக இருக்குது, இன்றைக்கி யார் வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், அந்த அன்பாக நீங்கள் விசாரிக்கணும். விசாரிக்கிறதுல ரொம்ப கவனம் இருக்கணும். இருக்கிற பிரச்சனையை ஊதி என்ன செஞ்சிடக்கூடாது, பெருசாக்கிடக்கூடாது. அதுவும் கவனமாக விசாரிக்கணும். என்னங்க சிஸ்டர், என்னங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு ஊருக்கு போனீங்களா, வேலைக்கு போனீங்களா, இன்றைக்கி எப்பொழுதும் வந்துடுவீங்களே, இன்றைக்கி காணாமே அப்படின்னு என்ன செய்யணும். இப்படி அன்பாக விசாரிக்கும்போது அவங்க திருச்சபையை விட்டு வேறு சபைக்கு என்ன செய்ய மாட்டாங்க, போக. கர்த்தர் விசாரிக்கிறவர். 2வது திருச்சபையில் பாஸ்டர் விசுவாசி என்ன செய்கிறாங்க, என்னை விசாரிக்கிறாங்க. அதே போல் நீங்களும் வந்த பிறகு அப்புறம் அது மாதிரி யார் வராதவங்கள இருக்கவங்களோ அவங்கள நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் விசாரிக்கணும். அப்போ என்ன இருக்கும், நல்ல ஒரு சபையில் ஒரு ஐக்கியம் உண்டாகும். இன்றைக்கி பிரிவினைக்கு காரணம் என்ன தெரியுங்களா? கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். நல்லா பாருங்கள், நல்லா கவனிங்க. எதை சொல்லாதீங்கன்னு சொல்கிறோமோ நல்லா பேசிட்டு, பிரதர் சிஸ்டர் அம்மா இதை சொல்லாதீங்கன்னு சொல்கிறது தான் முதல்ல என்ன செய்யும், போகும். அதனால் இன்றைக்கி சபையில் பிரிவினைக்கு காரணம் வாயின் வார்த்தைகள். எல்லோரும் வாயை காத்துக்கணும். பாஸ்டர், பாஸ்டம்மா, உடன் ஊழியர், விசுவாசிகள், பொறுப்பு கொடுத்தவர்கள், சகோதரிமார்கள், சகோதரர்கள் எல்லாரும் என்ன செய்யணும், வாயால் தான் பிரச்சனை. ஆமாவா இல்லையா? நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் இதான் உண்மை. இது யூடியூப்பில் வரும், திரும்ப கேட்டு பாருங்க. இன்றைக்கி பிரிவினைக்கு காரணம் என்ன? இன்றைக்கி குடும்பத்தில் பிரிவினைக்கு காரணம் என்ன? வாயால் தான். சபையில் பிரிவினைக்கு காரணம் என்ன? வாயின் வார்த்தையினால தான். அடுத்து சபையினுடைய பிரிவினைக்கு காரணம் என்ன தெரியுங்களா? பிரிஞ்சு போகிறதுக்கு இது கடினமான உபதேசம். அப்பா இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது, இப்படிலாம் என்னால் நடக்க முடியாது அப்படின்னு அநேகர் இயேசு காலத்திலே பின்வாங்கி போனாங்க. அப்போ ஜீசஸ் சொன்னார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் கப்புச்சிப்புன்னு இருக்கும்போது பேதுரு மாத்திரம், யாரிடத்தில் போவோம், வாழ்வதரும் ஜீவ வசனம் உம்மிடத்தில் இருக்கிறது, நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் இருக்கிறது, நாங்கள் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே, நாங்கள் போக மாட்டோம் ஆண்டவரே
ஆனால் அநேகர் இது கடினம். அப்போ என்ன உபதேசம் சொன்னார்னா, இந்த இப்போ திருவிருந்து எடுக்க போகிறோம், இது என் மாம்சம், இது என் ரத்தம். அந்த யோவான் 6ஆம் அதிகாரத்தில் தான் அது வருது. இந்த மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுறதுக்கு நித்திய ஜீவன் உண்டு. பழைய ஏற்பாட்டு சபை மக்கள் மன்னாவை புசிச்சாங்க, இது மன்னா கிடையாது, நான் வானத்திலேருந்து இறங்கி வந்த மன்னா நான் தான், என் உடலையே கொடுத்தேன், ரத்தத்தை கொடுத்தேன், இதா திருவிருந்து நீங்கள் ஆசரித்தா தான் உங்கள் நித்திய ஜீவன். இந்த உபதேசத்தை கேட்டு எப்பா இது கடினமான உபதேசம், இப்போ இதை விடுங்க திருவிருந்தை. இப்படி ஒவ்வொரு சத்தியமும் சபையில் வரும்போது ஐயா அப்படிலாம் நடக்க முடியாது அப்படின்னு கடின உபதேசமாக. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களால் நடக்க முடியலனாலும் சத்தியம் மாறாது. சத்தியம் சத்தியம்தான். ஆனால் அவருடைய கற்பனைகள் நமக்கு பாரமானவைகள் அல்ல. அதில் பழகாதனால தான் நமக்கு பாரமாக தெரியுது. ஒரு மைண்டு செட்டு வந்த பிறகு ஒரு புது கருத்து, ஒரு வசனத்தின் பிறகு புது கருத்து அல்ல, வசனத்தின் பிறகு சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ள மனசே வராது. உண்மை இது. ஏன்னா ஒரு மைண்டு செட்டில் ஒன்று ஆயிடுச்சு, அது அப்படி தான், இதான் வசனம்னு நம்ம தெரிஞ்சு வச்சிட்டோம்னா இன்னொருத்தர் வந்து வசனத்தின் பிறகு சொல்லும்போது கரெக்டாக தான் சொல்லுவாங்க. சொல்லும்போது அதை ஏற்றுக்க மனசு வரவே வராது. ஆனால் அப்புறம் உணர்ந்து அப்புறம் சரின்னு உணர்ந்துட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வோம், அந்த உபதேசத்துக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம், வந்துடுவோம். இல்லை இதெல்லாம் என்னால் கடைப்பிடிக்காதவங்கிறவங்க சபையை விட்டு போயிடுவாங்க. இதுவும் பிரிவினைக்கு காரணம். கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிகிறது, திருவிருந்துக்கு நான் போக போகிறோம், நான் முடிக்க விரும்புகிறேன். 3 யோவான் எடுங்க, கடைசி வசனத்தை வாசிச்சுட்டு நிறையா சொல்லலாம். வெளிப்படுத்தல் விசேஷத்துக்கு முன்னாடி அப்படியே திருப்பிங்க, யூதா வரும், அப்புறம் 3 யோவான் வரும். இந்த 3 யோவானில் 3 பேர் இருக்காங்க. ஒன்று காயு இருக்கிறார், அடுத்து வரவர் தியத்திரப்பு வர்றாரு, அடுத்து வராரு தேமேத்திரியும் வர்றார். இந்த காயுவும் தேமேத்திரியும் நல்ல மனுஷர்கள், அதை குறித்து பின்னாடி செய்தியில் கேட்கலாம். இப்போ இந்த 3 பேருக்குள்ளே இந்த சின்ன அதிகாரம்தான் 3 யோவானில் 14 வசனம் இருக்குது. இந்த 14 வசனத்தில் 3 நபர், அந்த 3 நபருடைய கேரக்டரையும் பரிசுத்த ஆவியானவர் அங்கே பதிவு செய்து வைத்திருக்கிறார். அதில் காயுலாம் பிரியமானவனையும் ஆத்மா வாழ்வு நல்ல சத்தியத்தின்படி நடந்தார், எல்லாம் ஓகே. அன்பு தேமேத்திரியெல்லாம் எல்லாம் நல்ல நற்சாட்சி பெற்றார், ஓகே. சத்தியத்தாலும் சாட்சி பெற்றார். இந்த 2 பேர்த்த குறித்து பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இப்போ 9 பாருங்கள், நான் படிக்கிறேன். நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாக இருக்க விரும்புகிற தேத்திரப்பு எங்களை என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ள. 10 பாருங்கள், அவருடைய கேரக்டர். ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்து கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தன் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். படிக்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது என்ன கேரக்டர்னா, சபையில் நான் தான் பாஸ்டர், என்ன தாங்கணும். அப்போ இவர் தியத்திரப்பு ஊழியக்காரரையும் ஏன்னா முதன்மையாக இருக்க விரும்புகிறார், ஊழியக்காரரையும் ஏற்றுக்கொள்ளலை, வர்ற ஆளையும் தடை செஞ்சு இன்னும் ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கிறவரையும் தடை செய்து சபைக்கு என்ன செய்கிறாரு, சபைக்கு இடரெல்லாம் அந்த தியத்திரப்பு இருந்தால். இதனால தான் பிரிவினை. புரியுதுங்களா? இப்பேற்பட்ட ஆள் திருச்சபையில் இருக்கும்போது அங்கே பிரிவினை. எங்க 12 பேருக்குள்ள ஒரு யூதாஸ் இருந்தார், இப்போ 60 பேருக்குள்ள எத்தனை யூதாஸ் இருப்பாங்க? நான் யூதாஸாக இருக்கக்கூடாதுன்னு அப்படி தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் யூதாஸாக இருந்துடக்கூடாது ஆண்டவரே. 12 பேருக்குள்ள ஒரு யூதாஸ். இப்போ நம்ம சபை 60 பேர்னு வச்சுங்க, 60 பேருக்குள்ள எத்தனை யூதாஸு சொல்லுங்க சத்தமா? 5 பேர் இருக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. அந்த 5 பேரில் நான் யூதாஸாக இருக்கக்கூடாது. பாருங்க, யூதாஸ் ஜீசஸோட இருந்து அந்த பண ஆசை வந்து பண ஆசையை ஐக்கியத்தை விட்டு பிரியும். அப்படியே கேஷியர் பொறுப்பை கொடுத்தா நல்ல போஸ்டிங், நல்ல அற்புத அடையாளம் நடந்துச்சு. ஆனால் யூதாஸ் பாருங்க, அப்படியே தந்திரமாக காத்து கொடுத்து முத்தம் காட்டு கொடுத்து அப்படியே பிரிஞ்சு போய் கடைசியில் என்னங்க முடிவு? அந்த காசை அனுபவிக்க முடிஞ்சதா, பணத்தை அனுபவிக்க முடிஞ்சதா? எங்கள் இன்பராஜாயை தான் சொல்லுவார், போனதும் நல்ல கயிறு எடுத்துகிட்டு போகக்கூடாது,
பட்டு போன கயிறு எடுத்துகிட்டு போய் தூக்கு போட்டு அது தூக்க அருந்து உளுந்து குடல் சரிஞ்சு உளுந்து செத்து, இப்படி யூதாஸ் நிலமை பரிதாபமாக போச்சு. ரொம்ப வேதனையான காரியம்தான். நான் சிரிப்பாக சொன்னாலும் யூதாஸ் காரியம், அவரும் ஒரு இடத்துக்கு போகணும், இரத்த சாட்சியாக மறிச்சிருக்கணும். ஆனால் அவனுக்குள்ளே சாத்தான் புகுந்தான். சாத்தான் தான் பிரிவினை உண்டாக்குறவன். யூதாஸுக்குள்ளே சாத்தான் என்ன செஞ்சான்? அதில் தான் பிசாசுக்கு இடம் கூடாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா, குடும்பமாக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, ஆண்டவரோடு இருந்தாலும் அந்த ஐக்கியத்தையும் பிசாசு பிரிப்பான். 3 ஐக்கியத்தை தியானிச்சிருக்கிறோம். போன வாரம் 2 ஐக்கியம், இன்றைக்கி ஒரே ஒரு ஐக்கியம். அப்போ அன்பு தேவ பிள்ளைகள், எக்காரணத்தை கொண்டு ஆண்டவரே பிதாவோடு எப்படி நான் ஐக்கியமாக இருப்பணும், இயேசுவோடு எப்படி நான் ஐக்கியமாக இருப்பணும், ஆவியானவரோடு எப்படி ஐக்கியமாக இருப்பணும், குடும்பத்தில் கணவன் மனைவி எப்படி நான் ஐக்கியமாக இருக்கணும், அதே போல் திருச்சபையில் எங்கள் பாஸ்டரோட நல்ல ஐக்கியமாக. ஏதாவது பிரச்சனைனா பாஸ்டரை கூப்பிட்டு தனியாக வந்து அல்லது கூப்பிட்டு, பாஸ்டர் இப்படி சொன்னீங்க, இப்படி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நான் ஓப்பனாக பேசிடுவேன். என் மனதில் வச்சுக்கிட்டே அதை ரொம்ப நாள் கசப்பை நான் விட மாட்டேன். இப்போல்லாம் தீர்மானம் எடுங்க. இப்படி நீங்கள் மனசில் கசப்பை வச்சு பேசுனா ஒரே நாளில் ப்ராப்ளம் தீர்ந்துடும். பேசலன்னு சொன்னால் நீங்கள் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும், நாங்கள் ஒன்று இருக்கோம். அப்போ 2 பேரும் ஒரு காரியங்களை பேசணும். அதே போல் அந்த விசுவாசிகளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் ஒன்று நினச்சிட்டு இருப்பீங்க, அவங்க ஒன்று நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட சொல்லி, அம்மா இப்படி நீங்கள் பேசின காரியம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா, அப்போ விட்டுருங்களா. இன்னொருத்தர ஏதாவது பேசுனா, இன்னொரு பிரதர் ஏதாவது பேசுனா, பிரதர் நீங்கள் ரைட்டு ஓகே நல்லா, ஆனால் இந்த காரியம் எனக்கு கஷ்டமாக அப்படின்னா அப்போ அடுத்த தர அவங்க என்ன செஞ்சிடுவாங்க? சுதாச்சிருவாங்க. அப்போ சபையில் பிரிவினைக்கு இடமே என்னதில்லை இல்லை, நல்ல ஐக்கியம் இருக்கும், நல்ல ஐக்கியம் இருக்கும். அப்போ அன்பு தேவ பிள்ளைகள், நான் அதை தான் சொல்லுவேன். ஒவ்வொரு செய்தியும் ஒரு வாரம் அல்ல, அந்த செய்தி என்னது? சாகிற வரைக்கும் அந்த செய்தி. அப்போ இந்த செய்தியும் போன வாரம் இந்த வாரம் கொடுத்தது ஐக்கியத்தை குறித்து சாகிற வரைக்கும் பிதாவோட, இயேசுவோட, ஆவியானவரோட, குடும்பத்தில் ஒருத்தரோட, அதே போல் சபையில் பாஸ்டர் நாங்களும் அதே போல் உங்களோட, உடன் ஊழியர்களோட, பொறுப்பு கொடுத்தவர்களோட, ஊழியம் செய்களோட, ஏழை பணக்காரங்க பச்சை பாதம் இல்லாதபடி, காணிக்கு கொடுக்குறவங்க கொடுக்காதவங்க, பார்சலிட்டி பச்சை பாதம் பார்க்காதபடி எல்லாரையும் நேசித்து சபையை நடத்தும் போது நிச்சயமாக சபையில் இதுவரை இருந்த விட ஐக்கியம் என்ன செய்யும்? பெருகும். அந்த ஐக்கியத்துக்கு தடையாக இருக்கிற பெருமை, பொறாமை, வாக்குவாதம், கோல் சொல்கிறது, பிரிந்து போகிறது, பண ஆசை, இந்த காரியங்கள் எல்லாம் விட்டு ஒழியும் போது நிச்சயமாக சபையில் இன்னும் என்ன செய்யும்? ஐக்கியம் கட்டப்படும். சபையுடைய ஐக்கியத்துக்காக ஜெபிக்கும்போது இன்னும் சபையில் என்னது? ஐக்கியம். கர்த்தர் அந்த ஐக்கியத்தை தருவார். பிசாசு தான் பிரிவினை உண்டாக்குறவன், உடைக்கிறவன். அப்படி ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? அப்படி எழுந்து நிற்கலாமா? அப்படி எழுந்து நிற்கலாம். ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம உட்காந்து திருவிருந்துக்கு அப்புறமா இந்த ஒரு சில அறிவிப்பு இருக்குது, ரொம்ப நேரம் இல்லை, திருவிருந்துக்கு போயிடலாம். ரைட்டுங்களா? அப்படியே கண்களை மூடலாமா? எல்லாரும் கண்களை மூடலாமா? பரிசுத்த நல்ல பிதாவே, செய்து கொடுத்த அடியானும் கேட்ட சகோதரர்களும் சகோதரிகளும் வாலிப பிள்ளைகளும் நாங்கள் ஐக்கியத்தை விரும்புகிறோம் ஆண்டவரே. இந்த 3 காரியங்களில் ஐக்கியத்தை இன்னும் ஐக்கியமாக இருக்கணுமாப்பா, உதவி செய்யுங்க. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, எத்தனை இன்பம் ஆண்டவர். ஐக்கியமாக இருக்கும்போது ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடி அங்கிகள் இறங்குகிற நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அங்கே ஐக்கியம் எங்கே இருக்கிறதோ அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் நீர் கட்டளையிடுகிறீர். 2 பேர் ஒருமனப்பட்டால் நடந்து போகலாம் என்று சொன்னீர். 2 பேர் படுத்துக்கொண்டால் சூடு உண்டாகும் என்று சொன்னீர். ஒருவன் கீழே விழுந்தால் ஒருவன் தூக்கி விடுவான். பிசாசு குடும்பத்துக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக மேற்கொள்ள வந்தால் 2 பேர், ஒருவன் 1000ம் 2 பேர் 10,000 பேரை 10,000 பேரை துரத்துவான் என்று ஐக்கியத்தின் காரியத்தை சொல்லியிருக்கிறேன். இயேசுவே, பிதாவே, ஆவியானவரே, நீங்கள் ஒரே தேவன் 3 ஆள் தத்துவமாக எவ்வளோ ஐக்கியமாக இருக்கீங்க. அந்த ஐக்கியம் குடும்பத்தில் ஆண்டவரே, கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஐக்கியம் உண்டாகட்டும். பிள்ளைகள் மத்தியில் எதை செஞ்சாலும் நல்லா ஒருமனமாக ஐக்கியத்தை உடைக்கிற, பிரிவினையை உண்டாக்குற, டிவோர்ஸை உண்டாக்குற எல்லா பிரிவினின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறேன். பண விஷயத்தில், பொருளாதார விஷயத்தில், குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வந்தால் உடனுக்குடன் மன்னிப்பு கேட்டு, சாரி கேட்டு, உடனுக்குடன் ஐக்கியமாக சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடியே, கணவன் மனைவி படுக்கைக்கு பெட்டுக்கு செல்றதுக்கு முன்னாடியே சமாதானமாக கர்த்தர் உதவி செய்யுங்க.
மூன்றாவதாக திருச்சபையில் ஆண்டவரே ஊழியர்களோட விசுவாசிகளோட நல்ல ஒருத்தருக்கு இதுவரை இருந்ததை விட ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைன்னா தான் பிரச்சனை மாதிரி எடுத்து ஜெபிக்க தன்னால் என்ற உதவியை செய்ய ஆண்டவரே ஐயா ஐக்கியத்தை நாட ஆண்டவரே ஐக்கியத்துக்கு தடையாக இருக்கிற இந்த பெருமை பொறாமை ஆண்டவரே வாக்குவாதம் ஆண்டவரே இந்த மாம்சத்தின் கிரியைகள் பிரிவினைகள் அந்த ஊழியக்காரர் இந்த ஊழியர் அந்த குரூப்பு இந்த குரூப்பு அப்படின்னு சேர்ந்து ஆண்டவரே ஐக்கியத்தை உடைக்காதபடி ஆண்டவரே ஐக்கியத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. பவுலுடைய ஊழியத்தில் எத்தனையோ ஆதரவானவர்களை எழுப்புனீரப்பா. ஆனால் ஒரு சில தேமா இப்பிரபஞ்சத்தின் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான் என்று பவுல் ஆண்டவரே வேதனையோடு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கண்ணனாகிய அலெக்சாந்தர் வெகு தீமை செய்தான் என்று அவனை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு சிலர் பவுலுக்கு ஊழியக்காரனுக்கு தீமை செய்தாலும் நல்ல தீமேத்தியவை தீத்துவை ஆண்டவரே பர்னபாவை ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை ஆண்டவரே அநேக உடன் ஊழியர் பிலமோனை ஆண்டவரே பவுலுடைய ஊழியத்தில் ஆதரவாக இருக்கிற பிள்ளைகளை எழுப்பினீர். இந்த 20 வருட ஊழியத்தில் ஒரு சில பிரிந்து போனாலும் ஆண்டவரே ஒரு சில தேவ பிள்ளைகள் இம்மட்டும் இந்த ஊழியத்தில் ஆதரவாக இருக்கிற பிள்ளைகளை ஜெபிக்கிற குடிக்கிற தரிசனத்துக்கு ஒத்து போகிற இசைந்து போகிற சத்தியத்தை சொல்லும் போது மனதார கீழ்ப்படுகிற ஒரு சில குடும்பங்கள் நீர் கொடுத்து மட்டும் ஐக்கியத்தை பலப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இன்னும் இந்த ஐக்கியம் வளருவதாக. ஓ விசுவாசிகளுக்குள்ள ஐக்கியம் வளருவதாக. ஐக்கியத்துக்கு தடையா இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னித்து ஆண்டவரே ஐயா இன்னும் ஐக்கியத்தை நாடி ஆண்டவர் ஐக்கியத்தினால் வருகிற அத்தனை ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஒரு வீட்டில் கல்யாணம் ஒரு நல்லது என்றால் அத்தனை விசுவாசிகளும் கலந்து கொள்ள, ஒரு வீட்டில் துக்கம் என்றால் அத்தனை பேர்களும் கலந்து கொள்ள, ஒரு அவையும் பாடுபட்டால் எல்லா அவையும் பாடுபட, ஒரு அவையும் சந்தோஷப்பட்டால் எல்லா அவையும் சந்தோஷப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. அவங்கள கண்ணா காதா கையா காலா ஒவ்வொரு இடத்துல வச்சிருக்கீங்க. அந்த இடத்த விட்டு மாறாதபடி சபையில் எந்த இடத்துல வைத்திருக்கிறீங்களோ அதில் நிலைத்திருக்க ஏற்ற நேரம் வரும்போது உயர்த்தும் போது ஆண்டவரே மற்ற ஊழியங்களை செய்ய கர்த்தர் பலப்படுத்துங்க அப்பா, பலப்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே எங்கள் தரிசனம் நீ கொடுத்த தரிசனம் ஆயிரங்கள் வெளியில் இருக்கிறாங்க அப்பா. ஆண்டவரே இந்த 10 கிராமத்திலேருந்து இன்னும் ஜனங்க வரணும்ப்பா. எங்களுக்குள்ளே பிரிவினை போட்டி பொறாமை வாக்குவாதம் இந்த காரியங்கள் இருந்தால் நாங்கள் எப்படி புது ஜனங்களை சந்திப்பது? தயவாக மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் எல்லாரையும் தயவாக மன்னிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஒரு ஓப்பன் ஹார்ட், ஒரு திறந்த மனதை எல்லாருக்கும் தருவீராக. கிறிஸ்து இயேசுவிலிருந்து அந்த சிந்தை எங்கள் ஒவ்வொருவருக்கு தருவீராக. வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.